நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனால் உங்களுக்கு தண்டனை இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். ஃபைன் உண்டு. தண்டனை உண்டா? தமிழில் சொல்லுங்கள். தண்டனை தானே அது. ஆமாம் சார். ஹெல்மெட் போடாமல் போனால் தண்டனை உண்டு. ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? பிடிச்சி டிக்கெட்டை கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் ஹெல்மெட் போடாமல் வந்து தண்டனை கொடுத்தா பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டு வர எனக்கு ஏன்டா தண்டனை கொடுக்குறேன்னு கேட்குறாங்கல்ல. கட்டாயத்துக்கு அந்த படத்தை பார்க்க வைக்க சொல்கிறதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, காவல்துறைக்கு அந்த அனுமதி யார் கொடுத்தா? யாருடைய ப்ரொடெக்ஷன் அது? சொல்லுங்கள். தமிழக அரசு கட்டுப்பாட்டில். தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தான். அந்த மஞ்சள் துண்டு போட்டிருப்பார் அவர் தாத்தா, அவருடைய பேரன் தானே? சொல்லுங்கம்மா. ஆமாம் சார். ஆனால் அந்த பேரனுக்கு காசு இல்லை, அந்த காசை கொடுத்தது உதயநிதி தான் தெரியும் ஊருக்கே. உதயநிதிக்கு காசு கொடுத்தது யாருன்னு ஊருக்கே தெரியும். அப்போது உங்களுடைய ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய இந்த படத்தை தமிழ்நாடு காவல்துறையை வைத்து டிக்கெட் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தா உங்களுக்கு? நாளைக்கு இது நீதிமன்றத்துக்கு வரும். ஓகே, நிச்சயமாக அது வழக்காக வரும். இதெல்லாம் நம்ம ஆட்சி மாறினதுக்கு இது அப்படியே போகிற போக்க விட்டு போகிறதாவே கிடையாது. ஒரு காவல்துறையை தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய டிக்கெட்டை வந்து மக்களுக்கு விநியோகம் செய்ய வைப்பது யாருடைய வேலை?